வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பரசுராமருக்கு முக்தி தந்த ராமபிரான். பிரம்மச்சரியம் என்ற அறவாழ்வை நிறைவு செய்து கிருஹஸ்தம் என்ற இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கின்ற புனித நாள் திருமணம். மிதிலையில் ஜனகனின் மகள் சீதையை மணமுடித்து அயோத்தியை நோக்கி அனைவரும் கிளம்பிய தருணத்தில் பரசுராமர் வந்து நின்றார். அவர் வரும்போதே பேரிரைச்சல், புழுதி படர்ந்த காற்று, இடிமுழக்கம் போன்றவை தோன்றியதாம். இதன் பொருள் ஆணவம் என்பதே ஆர்ப்பாட்டம். சிறிய வெற்றிக்கும் பெரிய விழா கொண்டாடும் தன்மை ஆணவம். பரசுராமர் ஒரு தோளில் வில்லும் மறு தோளில் கோடாரியும் தாங்கியபடி வந்து நின்றார். அதாவது ராமன் என்ற பரமாத்மாவும் சீதை என்ற ஜீவாத்மாவும் இணைந்த பேரின்ப இல்லற வாழ்வுக்கு ஆணவம் தடைக்கல் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நமது சுகவாழ்வுக்கான ஒரு ரகசியம். மரத்தின் மீது கோடாரியை பாய்ச்சினால் பிளவுபடுவது போல ஆணவத்தின் வெளிப்பாடு ஒன்றை இரண்டாக்கும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்த திருவிளையாடலை கெடுப்பது, அமைதியான குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்துவது ஆணவத்தின் திருவிளையாட்டு. பரசுராமர் யாரையும் பொருட்படுத்தவில்லை. வசிஷ்டர் போன்ற ஆன்றோர் பெருமக்களும் தசரதன் உட்பட சத்திரியர் பலரும் இருந்தார்கள். ஆனால் நேராக வந்து ராமன் முன் நின்று, அடே சத்திரிய பதரே, துருப்பிடித்த சிவதனுசை ஒடித்து மிக பெரும் வீரன் என்று புகழ் பெற்றாய். என்னிடத்தில் இருக்கின்ற இந்த விஷ்ணு தனுசில் நான் ஏற்று என்னோடு யுத்தம் செய்து என்னை கொல்லாவிடில் நான் உன்னை கொள்வேன் என்றார். என்ன ஒரு அபசகனம் என்று தோன்றுகிறதா? இல்லை. ராமனின் கீர்த்தியை உலகறியச் செய்யவும் முக்தி தரும் தெய்வம் ராமபிரான் என்பதை உலகுக்கு காட்டுகின்ற தருணம் இது. 800 கோடி ஜீவாத்மாக்கள், கோடிக்கணக்கான விலங்கு, பறவை போன்ற ஜீவன்கள், பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலான எண்ணற்ற கோள்கள், விண்மீன்கள், இவை அனைத்தும் உள்ளடங்கியது உலகு பிரபஞ்சம். அதுவே விஷ்ணு கலம், சக்தி கலம், விஸ்வரூப தரிசனம், விண்வெளி. உலகெல்லாம் நிறைந்த சக்தியை குறிப்பதுதான் விஷ்ணு தனுசு. தன்னுள் ஆத்மாவை அறிந்தாலும் எங்கும் நிறைந்த பரமாத்மாவை அறிவதே சிறப்பு. அதுவே விஷ்ணு தனுசை கையாளும், அறிவை கொண்டு ஆணவத்தை கையாளும் திறம். அதாவது நீ சீதை என்ற ஜீவாத்மாவை அறிந்துவிட்டாய். மகாவிஷ்ணு அவதாரம்தான் ராமபிரான். அந்த விஷ்ணு சக்தியை, விஷ்ணு தனுசில் அடங்கியுள்ள சக்தியை பரமாத்மாவை காட்டு பார்க்கலாம் என்று சவாலாக கேள்வி எழுப்பினார் பரசுராமன். ஆதிசிவமாகிய சுத்தவெளியை அறிவது ஓரளவு சாத்தியமாகும். அது கும் இருட்டு, அமாவாசை போல இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் விஸ்வரூபத்தை, சக்தி கலத்தை பாவனைதான் செய்ய முடியுமே தவிர உணர்வது அவ்வளவு எளிது அல்ல. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் அணியது உடைத்து என்றார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிந்த அறிவை பெற்றவர்க்கே பிரபஞ்சமாக உள்ள ஆற்றலை உணர முடியும். ஆணவத்தில் சிக்கிய மனிதன் தான் பெற்ற அனுபவங்களால் கோர்க்கப்பட்ட மனமென்ற அரக்கனோடு போராடுகின்ற யுத்தத்தில் வெற்றி பெறுவது லகுவானது அல்ல. அதைத்தான் அறிவை அறிந்து ஆணவத்தை கொள்ளாவிட்டால் ஆணவம் நம்மை கொன்றுவிடும் என்பது சுக வாழ்வுக்கான அடுத்த ரகசியம். பரமாத்மாவின் அம்சமான ஜீவாத்மா அனுபவங்களால் பந்தப்பட்ட நிலையில் மனமாகி மூளையில் எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. மனம் தன்னில் அடங்கி சுருங்கி அறிவை அறிந்து வெற்றி பெற வேண்டும்.
1008 வேலைகளை காரணம் காட்டி ஆன்மீக பயிற்சிகளை தள்ளி போடுகிறோம். யமதர்மன் வரும்போது எனக்கு இத்தனை வேலைகள் பாக்கி இருக்கிறது, இதை முடித்துவிட்டு உன்னிடம் வருகிறேன் என்றால் அவன் விட்டு விடுவானா? யமன் உயிரை எடுத்துக்கொண்டு போன பிறகு இந்த 1008 வேலைகளை யார் செய்வார்கள்? எனவே எதுவும் நம்மை நம்பி காத்திருப்பது இல்லை. குடும்ப பொறுப்பு, கடமைகள் எல்லாம் அவசியம்தான், புறக்கணிக்க சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கை ஆத்மாவை சார்ந்தது. அதை அறிவதும் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். இதை மொத்தமாக அலட்சியப்படுத்துவது சரியல்ல. சிறிது நேரத்தையாவது தினசரி ஆன்மீக பயிற்சிக்கு ஒதுக்கினால் நமது வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாகும். அதனால் ஆண்டவன் சொல்கிறான், நீ பார்த்து அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று செய்து வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், லாபம் நட்டம் என்று எவ்வளோ அனுபவப்பட்டாய். ஆனால் நான் செய்து கொடுத்த எந்த வேலையிலாவது உனக்கு கஷ்ட நஷ்டம் வந்ததா என்று கேட்கிறார். இறைவன் நடத்தி வைத்த காரியங்களில் எந்த சிரமமும், சிக்கலும், நட்டமும், பிரச்சனையும் வந்ததில்லை என்பது நம்முடைய அனுபவங்களை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அதனால்தான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதாவது உன் வேலை நீ பார், என் வேலை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பரமாத்மா கீதையில். என்றால் தெய்வத்துக்கே வேலை உண்டா என்றொரு ஐயம் வருகிறது அல்லவா? உண்டு என்கிறார் இறைவன். புரியவில்லையே என்கிறான் மனிதன். மனிதனின் வேலை கடவுளை உணர்வது, இறைவனின் வேலை மனிதனை நல்லபடியாக பாதுகாப்பது. அதுதான் ராமராஜ்யம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எனது தேவையை நானே பார்த்து கொள்கிறேன் என்று இறைவனின் கடமையில் நாம் குறுக்கே புகுகிறோம். இறைவன் நமக்கு விதித்த கடமையை, பரமாத்ம தரிசனம் பெற வேண்டும் என்ற கடமையை மறந்தே போகிறோம். பரமாத்ம தரிசனம் பற்றிய சிந்தனை பெரும்பாலும் நம்மிடம் இல்லை. தன்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து உடலையும் மனதையும் கெடுத்துக் கொள்கின்றோமே தவிர நிறைவாக வாழ்ந்தவர் யாரும் இல்லை. இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இதில் இறந்து போனால் நன்மைதான். ஏனென்றால் மேற்கொண்டு சம்சார சாகத்தில் சிக்கி அல்லல் பட வேண்டாமே. இங்கே பரசுராமன் விஷ்ணு தனுசில் நான் ஏற்றி அம்பு எய்துக என்று கட்டளையிட்ட போது தசரதராமன் மிக பணிவாக முதல் அஸ்திரத்தை செலுத்தினார். தவசிரேஷ்டர் ஜமதக்கினி முனிவரின் புதல்வராய் பிறந்து தவத்தில் தேர்ச்சி பெற்று பிரம்மத்தை அறிந்த போற்றுதலுக்குரிய பெரியோய், தங்களை போன்ற முதியோரை பார்த்து சிறியோராகிய நாங்களும் எங்கள் சந்ததியும் நல் இயல்பையும் ஒழுக்கத்தையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டோம். அப்படி இருக்க தாங்களே கோபாகனி பொங்க காட்சி தரலாமா என்று கேட்டான். இதை கேட்டவுடன் பரசுராமனின் சினம் தணிந்தது. அவரது ஆக்ரோஷம் தண்ணீர் பட்ட நெருப்பு போல அணைய ஆரம்பித்தது. அடுத்த கணை செலுத்தினான் ராமன். என்னை சத்திரிய குலத்தில் பிறந்தவன் என்று அவமதித்தீர். என் பிறப்புக்கு நான் பொறுப்பல்லவே. அது இயற்கையில் இறைச்சியாக நிகழ்ந்தது. உங்களை போன்ற சான்றோர் ஒரு மனிதனின் மாண்புகளை கருத்தில் கொள்வாரே அன்றி பிறப்பை பொருட்படுத்த மாட்டார். எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் அடைந்த மேன்மைகளைத்தான் பார்க்க வேண்டும். அதை விடுத்து எனது பிறப்பை இழிவாக பேசுவதில் பொருள் இல்லை என்றார். ஏற்கனவே தண்ணீர் பட்டு அணைந்த நெருப்பு இப்பொழுது சாம்பலாகி கடலில் கரைத்த மாதிரி ஆயிற்று. அவரால் ஒரு பதிலையும் சொல்ல முடியவில்லை. மூன்றாவது கணை செலுத்தினான் ராமன். ஆராதனைக்குரிய அருந்தவத்தோய், மதிப்பிற்குரிய தவசிரேஷ்டர் பரசுராமரே, உமது ஆணைக்கு உட்பட்டு இந்த விஷ்ணு தனுசில் நான் ஏற்ற முயற்சிக்கிறேன். இது தன்முனைப்பல்ல, உமது கட்டளைப்படி நான் இதை செய்கிறேன் என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் விஷ்ணு தனுசில் நான் ஏற்றி அம்பையும் தொடுத்தான். பரசுராமன் சொன்னான், எனது பானம் வீண் போகாது, இதற்கு இலக்கு யாது என்று கேட்டார்.
பரசுராமர் அடியற்ற மரம் போல் ராமனின் காலடியில் விழுந்தார். தனக்கு இளையவனான ராமபிரானிடம் சொன்னார், பிரபு, தாம் யார் என்பதை தம் அருளால் நான் இப்பொழுது அறிந்தேன். இறைவனின் கருணை மூலமாகத்தான் அவனை அறிய முடியும். ஆணவத்தால் அவனை நெருங்க முடியாது என்பதை அறிந்து கொண்டேன். தவத்தில் உயர்ந்தவன் என்ற செருக்கினால் நான் இதுவரை தவறு செய்துவிட்டேன். இந்த பானத்தை என்னுடைய ஆணவத்தின் மீது செலுத்துங்கள் என்று வேண்டினார். ராமபிரானின் கோதண்டம் பரசுராமரின் ஆணவத்தை அழித்தது. பிறகு ராமன் அறிவுரை சொன்னான், உம்முடைய ஆணவத்தை நான் அழித்து விட்டேன். ஹிமாச்சலம் சென்று மகா தபஸ் புரிந்து பரமபத பிராப்தியை எய்துவீராக என்று மகாவிஷ்ணுவே ராமபிரான் மூலமாக பரசுராமருக்கு இந்த செய்தியை சொன்னார். அவரும் அதன்படி இமயமலைக்கு தவம் ஏற்றச் சென்றார். இதன் பிறகு திருமண விழாவில் பங்கு கொண்ட அனைவரும் நல்ல விதமாக அயோத்தியை சென்றடைந்தார்கள். இந்த இடத்திலே பாலகாண்டம் நிறைவு பெறுகிறது. பரசுராமருக்கு கிடைத்த முக்தி மமதை ஒழிந்த மக்கள் அனைவருக்கும் பரமாத்மாவால் அருளப்படும் பெருநிதி. புலனடங்கி மனம் ஒடுங்கி ஆத்மதவத்தால் நாமும் மீண்டும் பிறவா முக்தி அடைவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.